ஹதீஸ் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இது புகார்ல வருகிற செய்தி. பிரிய என்பது அவசியமான ஒன்று. அந்த நபித்தோழர் வைத்த அந்த பிரியத்தை இன்று இஸ்லாமியர்கள் நாம் பிரியத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை ஸலவாத்தை சொல்லி வெளிப்படுத்தி காட்டும் முழுக்க சொல்லி காட்டணும். ஈமானை பற்றி இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ உண்மையான முஸ்லிமா முஃமினா எதை வச்சு சொல்றிய? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி. ஒரு ஈமான்தாரி கருத்தை சொல்றேன். ஒரு ஈமான்தாரி தான் பெற்றெடுத்த தந்தையை தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட உலகத்தில் எதெல்லாம் நமக்கு பிரியமா இருக்கும் அத்தனை வஸ்துக்களை விட நபியை யார் நேசிக்கிறாரோ அவர் தான் ஈமான்தாரி. நபி சொன்ன வார்த்தை, எதெல்லாம் உங்களுக்கு பிரியம் தருமோ, உங்க தந்தையா, உங்க தாயா, உங்க பிள்ளையா, உங்க சேர்த்திருந்த சொத்தா, எதெல்லாம் அந்த பிரியத்தை விட ஒரு படி மேலே நபியின் மீது பிரிய வைக்கணும். இப்படி வச்சாதான் நீங்கள் ஈமான் என்பதற்கு அடையாளம். பிரிய இருக்கா? அந்த மீலாதன் சொன்ன உடனே ஒரு அலர்ஜி. ஒன்னும் இல்லை, மீலாதன் நபி பிறந்த நாள். இது சொன்ன உடனே இதுக்கு நிறைய விளக்கங்கள் தேவைப்படும். சரியா செய்யலாமா? அதல்ல, என்றும் எப்பொழுது நபியை ஸலவாத்து சொல்வதையே மீளாதாக நாம் கொள்ள வேண்டும். ஏங்கிற சொல்ல திங்கட்கிழமை நோம்புருங்கன்னு ஏன் சொல்லணும்? ஒரு நோம்பு இருக்கிற மார்க்கத்துல ஒன்னு திங்கக்கிழமை இல்ல வேலைக்கிழமை ஒத்த நாள் நோன்பு இருக்கலாம். இதை தவிர்த்து மற்ற நாட்கள்ல வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சரி, சனிக்கிழமை இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நோன்பு இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 நாளை தவிர திங்கள் வேடம். ஏன்? அவர் நபி சொல்றாங்க, நான் பிறந்த நாள் திங்கட்கிழமை. உங்களுக்கு உண்மையான ஈமான் இருக்கும் என்று சொன்னால், என் மீது பிரியம் இருப்பது உண்மை என்று சொன்னார், இந்த நாளையில் நோம்பிருந்து என் சுன்னத்தை நடைமுறைப்படுத்த என்று சொன்ன அந்த செயலை நாம் பின்பற்றமா? எனவே கண்ணியமானவர்களே, நபியின் மீது நேசம் கொள்வது மார்க்கம் நமக்கு ஈமானுடைய அடிப்படையாக சொல்லி காட்டுது. நபியை பிரிய வைப்பது என்பது ஒரு ஈமான்தாரிக்கு அடையாளம் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நபியு, நபி எங்க இருக்கணும்னு சொன்னா குர்ஆன் சொல்லுது, அந்நபியு அவுலா பில் முஃமின மின் அன்ஃபுஸிஹிம். ஒரு ஈமான்தாரிக்கு தன் உயிரை விட என் நபி உயர்ந்தவர்கள் சொல்லணும், நினைக்கணும். என் உயிரை விட எனக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிற இறுதி தூதர்கள் எனக்கு மேலானவர்கள். உயிர் எனக்கு பெருசல்ல, என் உயிர் எனக்கு உயர்ந்ததல்ல, உயிரை விட என் நபி எனக்கு உயர்ந்தவள் என்று சிந்திக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இனி ஈமான்தாரிகளுக்கு நபியோட மனைவிமார்கள் திருமணிப்பது கூடாது, அவர்கள் உங்களுக்கு தாய்க்கு ஒப்பானவர்கள். மனைவி என்ற சொல்ல மனைவிமார்கள் நமக்கு தாய்க்கு ஒப்பானவர்கள் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான்னு சொன்னா, நபியினுடைய மகத்துவம் எவ்வளவு உயர்ந்திருக்கும் பார்க்க வேண்டும். அதனால நபியை பிரிய வைக்கணும் என்பது ஒரு சுன்னத்து. அதை எப்படி வைப்பது என்று சொன்னால், அவர்கள் சொல்லி காட்டிய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதும், சதா அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுவதும், அவர்கள் பேர் கேட்டால் ஸலவாத்து சொல்லுவதும், இவைகள் எல்லாம் உயர்ந்த ஒரு செயல், ஈமான்தாரிக்கு ஒரு அடையாளம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நபியை சொன்னாங்க ஒரு செய்தியில, நபியுடைய காலத்தை சஹாபாக்கள் பிரிய வச்சாங்க. அதுல சொல்ல பார்த்தாங்க, வேதவச நிலங்கத்தை பார்த்தாங்க, பிரிய வச்சாங்க. நபி சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இது சரியான ஹதீஸ்.
மன் அஷத்த உம்மத்தி லி ஹுப்பன் யகூன பஅதி. என் தோழர்களே, எனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும். அந்த சமூகம் என் மீது பிரிய வைக்கும். எப்படின்னா, யவத்து அஹதுஹும் லவ் அரானி அஹ்லி வ மாலி. யா ரசூலல்லாஹ், என் சொத்து, என் உடைமைகள் அனைத்தையும் நான் அள்ளி வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று நேசிப்பார். அந்த நேசம் ஈமானுக்கு உச்சகட்டம் என்பதை பார்க்கிறோம். இப்ப உண்மையிலேயே மதீனாவுக்கு போய் பாருங்க, ரவுலா பார்த்தோம்னா நிசப்தமா இருக்கும். மற்ற பள்ளி மக்கா மாதிரி இருக்காது, அங்க நிசப்தமா இருக்கும். நபி அடங்கப்பட்ட இடத்துக்கு சென்றோம்னா அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அஸ்ஸலாம் அலைக்கும் யா நபி அல்லாஹ், அஸ்ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா ஹபீப் அல்லாஹ் என்று நீங்க நபி என் நேசத்துக்குரியவர்கள் என்றெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவதை பார்க்கிறோம். சொல்வது மட்டுமல்ல, சொல்லி அழுகிற காட்சியும் பார்க்கலாம். நபி பயன்படுத்திய பொருட்கள் இவைகளெல்லாம் நேசத்துக்குரியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் சொல்லலாம். தொழுவைக்க போறாங்க ரசூலுல்லாஹ், வேகமா ஒரு அரபி காட்டுற விவரம். யா ரசூலுல்லாஹ், அந்த ரஜுலுன் ஸஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த ஸஆ, எப்போ கியாம நாள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எப்போ உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி கேட்கிறாரு. முடிஞ்சப்பட காலம் மாதா அத்தத்தலஹ, சரி இருக்கட்டுப்பா, உலகம் அழிய பத்தி கேட்கிறார். அந்த அழிவதுக்கு என்ன, நீ என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கிற? உலகம் அழிவது உண்மைதான், நல்ல செஞ்சா சொர்க்கம் போகணும், என்ன வச்சிருக்க அப்படி? உன்னுடைய இருக்கிற நற்செயல் என்ன என்று சாபிட கேட்கிறாங்க. என்ன, நான் நியாயமான ஒரு சாதாரண இஸ்லாமியன், தொழுக நோன்பு இதெல்லாம் இருக்குது. அதை சொல்றார், எனக்கு பெருசா ஒண்ணு ஆசை, பெரிய அமல் இல்லை இல்லா இருந்தாலும் உஹிப்புல்லா உஹிப்பு ரசூல, நிறைய எனக்கு நற்செயல் இல்லை, நார்மலான ஒரு ஆண் தான், இருந்தாலும் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். இதுதான் இவங்க இருக்கிற சிறப்பா. நம்மளு சட்டன்னு சொன்னார்கள், அந்த மன் அஹ்பப்த, யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பாய். அப்ப சொல்றோட இருப்பீர்கள். நீ என்னை நேசிக்கிறாய், அல்லாஹ் நேசிக்கிற, எனவே உடைய வாழ்க்கை அனைத்தும் என்னோடு இணங்கி இருக்கிறது. நீ எந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு என்னோடு இருப்பா என்று நபி சொன்னது பெரிய மகிழ்ச்சி. அனஸ் அறிவிக்கிறாங்க, ஃபமா ஃபரிஹனா பிஷையின் பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னல் அஹ்பப்த. எங்களுக்கு இரண்டு சந்தோஷம் கிடைச்சிச்சு வாழ்க்கையில. எங்களுக்கு ஒன்று, நபி அவர்கள் மதீனா சென்ற பிறகு ஏற்பட்ட மகிழ்ச்சி. அதற்கு அடுத்த பிறகு இப்படி சொன்னாங்கல்ல, நீ அல்லாஹ்வையும் ரசூல் நேசிக்கிறியா, நேசிச்சா அவர்களோடு இருப்பா என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு மிக சந்தோஷத்தை தந்தது. உலகம் எது வேண்டாம், இறை ரசூலை நேசித்தோம், பிரியப்படுகிறோம், அசைவை பார்த்து பார்த்து இன்பம் கொண்டோம், எனவே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், நபியோடு இருக்கலாம் என்று நபி சொன்ன வார்த்தை உண்மை என்று அந்த சஹாபாக்கள் மிக சந்தோஷப்பட்டனர் என்று அனஸ் அறிவிக்கிறாங்க. இப்படி இந்த சந்தோஷத்தை பற்றி, மகிழ்ச்சியை பற்றி ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. ஆக சஹாபாக்கள் அதுக்கு பிந்தி வந்தவங்க நிறைய நேசிச்சிருக்காங்க.
ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அழுத காட்சியை பார்த்திருக்கிறோம். நபியுடைய பேரை கேட்ட நிறைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அழுதுருப்பாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை செலவாத்து சொல்லணும்னு சொல்லி தனக்குத்தானே அவர்கள் சில நிபந்தனை வச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்றேன், நீங்க ஒண்ணு செஞ்சுக்கிறீங்க. இந்த நபி சொன்ன வார்த்தை, இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமையிலும் என் மீது 10 செலவாத்து சொல்லுகிறாரோ அவர் அனைத்து சின்ன சிற்பவன் அழிக்கப்படும், சின்ன பாவம் அழிஞ்சு விடும். அத்தோடு அடுத்த வாரம் வரையும் அவருக்கு எந்த கஷ்டம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜும்மா அன்னைக்கு இப்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிறேங்க, சொல்ல 10 விடுத்து சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக் அலைஹி என்றோ அத்தியாயத்தோடு ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதுங்க ஸலவாத்தையோ ஒரு 10 தடவை ஜும்மா முடித்துட்டு சொல்லிட்டேன்னா நபி சொன்ன வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டுடைய சொல்லலாம். உங்களை நம்புகிறேன், நம்பிவிட்டேன், உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த மனிதருக்கு அல்லாஹ் 10 ரஹமத்தை இறக்குகிறான், 10 பாவத்தை நீக்கிறான், 10 அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று சொன்ன அந்த சொல்லு குப்பை நம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் சிறப்பா இருக்கும்ல. எவ்வளவு பெரிய சிறப்பு செலவாத்தினால. இன்ஷால்லா அதையும் அடுத்து வர சொல்ல முடிப்போம். ஆக நபியின் மீது பிரியத்தை வைப்பது மிக அவசியமான ஒன்றை மட்டும் சொல்லி வர்றோம். ஒரு செய்தி உனக்கு உண்டு, என்னன்னா இது தஃப்சீர்ல கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி. சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு நஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருடைய விளக்கத்துல இந்த செய்தி எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா நபியின் மீது ஏற்பட்ட பிரியம், அவர்களுக்கு பிரியத்தை ஏற்படுத்தினா அல்லாஹ் கிடைக்கிற அவருக்கு கொடுத்த ஒரு சுகம். மூசா நபி காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அவங்க அறிவிக்கிறாங்க. மூசா நபிக்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட தௌராத்தில் நபியுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது. இஞ்சிலும் அல்லாஹ் பெயரை பதிச்சிருக்கிறான், என்ன பேர் என்பதை. மூசா நபி காலத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை மூசா நபிக்கு சொல்றான், மூசாவை இந்த இடத்துக்கு செல்லு. அந்த இடத்துல ஒரு குப்பை மேடுல ஒரு மனிதர் கட்டப்பட்டு இருக்கிறார், அவர் இறந்து விட்டார், மக்கள் அவரை யாரும் பார்க்கல, நீங்க போய் அந்த மனிதர் நல்லடக்கம் செய்யுங்கள் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் தான் உத்தரவிடுகிறான். மூசா நபி போறாங்க. நல்ல விளங்கணும், இந்த செய்தி எதுக்குன்னா நபியினுடைய பெயரை கேட்டு சொன்னால் ஏற்பட்ட மகிழ்ச்சி, அதற்கு கிடைக்கிற சந்தோஷம், அவருக்கு ஏற்பட்ட விடுதலை. மூசா நபி போறாங்க, அதே மாதிரி இடத்துக்கு போறாங்க, அப்படியே கிடக்கிறார், கட்டப்பட்டு கிடக்கிறார். அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இவரை அடக்கம் பண்ணாம இருக்கிறீங்க கேட்டதுக்கு, இவர் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறாரு, அதனால எங்களுக்கு இவர் மனுஷத்தன்மை இல்லாத மனிதராக இருக்கிறாரு, எனவே எனக்கு அடக்கம் செய்து விரும்பல அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்றாங்க. மூசா நபி போய் அல்லாஹ் சொன்னதுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஜனாசாவை எடுத்து குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு அவன் மூசா நபி எப்பவும் கலீமுல்லா நடக்கமா. இது என்ன வேலை? மக்கள் எல்லாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு இப்படி சங்கை செய்யணும் சொல்லியிருக்கிய, என்ன காரணம் என்று மூசா நபி கேட்ட பொழுது அங்க அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறான், குல்லமா நஸரத்து தௌராத்து வநல்லர இலா இஸ்மி முஹம்மது கப்பலஹு வவலஅஹு அலா ஐனைஹி ஃபகஃபர்து லஹு வஷுக்ருதஹு ذلك زوجته ஹூர் 70. மூசாவை என்ன தெரியுமா, இந்த நபி சிறு சிறு பாவம் செய்திருக்கிறார், அது மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு தடவை தௌராத்தை எடுத்து படிக்கிற பொழுது அதிலே முஹம்மது என்ற வசனத்தை அந்த வார்த்தை பார்த்தார். பார்த்துட்டு அந்த முஹம்மதுங்கிற வார்த்தை பார்த்துட்டு யாரும் தெரியாது, அந்த வார்த்தை வருது பின்னால் ஒரு தூதர் வருவார், அவர் பேர் முஹம்மது என்ற வார்த்தை வருகிற பொழுது அதை எடுத்து அப்படியே முத்தம் விட்டார், தௌராத் வேதத்தை வச்சு முத்தம் விட்டார். அந்த வார்த்தை இருக்கிற இடத்தில் தன்னுடைய கண்ணிலும் வைத்து ஒட்டி கொண்டு எடுத்தார். எப்போ வரப்போற நபி,
இந்த கண்ணியத்தை பண்ணினால் என் ஹபீபினுடைய வார்த்தைக்கு இவ்வளவு கண்ணியப்படுத்தினாரே, இவ்வளவு நேசம் வைத்த இவருக்கு நான் விட்டுவிட முடியுமா? எனவே அவர் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டேன். இதற்கு நன்றி கடனாக என் ஹபீபை, என் நேசரை முத்தமிட்டு கண்ணில் ஒத்தியதினால் அவருக்கு 70 ஹூரன்களை மனமுடித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடன் சொன்னதாக மூசா நபி வரலாறு தப்சீரிலே காண கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய மகத்துவம்! நபியினுடைய பெயரை கேட்டு சொன்னார், அதற்கு செலவாத்து சொன்னார். நபியுடைய வார்த்தையை காதில் வாங்குற பொழுது அதை நாம் கவனத்தோடு கேட்டால் இவ்வளவு நன்மை உண்டு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நமக்கு நன்மை! ஈமான் பலமாக இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமைவதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈமான்ல பலமானவங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே, அன்பு தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒருவர் வருவார். கர்ணி என்ற தேசத்திலிருந்து ஒருவர் வருவாங்க, பேர் உவைஸ். அவரை பார்த்தால் ஆதரமான ஹதீஸ், நீங்க சென்று அவரிடம் எனக்காக துவா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. கர்ணி என்ற இடத்துல இருந்து உவைஸ்ங்கிற ஒரு மனிதர் வருவார். அப்போ ரசூலுடைய காலத்துக்கு பிறகு கிலாபத்து உமரனுடைய ஆட்சி காலம். ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய காலத்துக்கு சென்று போயிடுவாங்க, ஹஜ்ஜுடைய காலத்துக்கு போயிடுவாங்க. கலைப்பு போயிட்டு கர்ணங்கிற தேசத்தை ஆள் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எப்போ கேட்டுட்டே இருப்பாங்க. கர்ணங்கிற தேசத்தை ஆள் வந்திருக்கிறா அப்படின்னு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு இதுல யாரோ பேர் இருக்கிறது இல்லைன்னு இப்படியே பல காலங்கள். ஒரு தடவை அந்த கர்ணுங்கிற தேசத்திலிருந்து வந்திருக்கிற பேர் சொன்ன வயசு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே எவ்வளவு அந்தஸ்து, ஹலீஃபாவுடைய அந்தஸ்து. அதான் ரசூலுல்லாவுக்கு மிக விருப்பமானவர்கள். உமரனுடைய அவனுடைய வாழ்க்கை மிக உயர்ந்தது. ஏன்னா அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்கிறாங்க, உமரே உன் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்ன உமர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டாங்க, பார்த்தாங்க, குட்டையா இருந்தார், வரலாறு வருது, கருப்பா இருந்தாரு, கை கொடுத்துட்டாங்க, துவாச்சிங்க அப்படின்னு சொல்றாரு. அதை உமரல் சொல்றாங்க. அப்போ ஏன் அப்படி சொல்லணும், ஏன் நபி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவர் நபியின் மீது வைத்த ஒரு பெரிய ஒரு ஹுப்பு. என்ன அப்படி ஹுப்பு அப்படின்னு சொன்னா, நபியை பார்க்கல, அவருடைய தாய் தந்தைக்கு அதாவது தாய் தந்தைகள் வயசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை ஹிதுமத்து செய்யறதுக்காக வேண்டி தங்கிட்டாங்க. ஆனா இஸ்லாத்துல ஏற்றுக்கிட்டாங்க, நபி ஏற்றுக்கிட்டாங்க, பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பெற்றவர்கள் இருக்கிறதுனால போக முடியல, வயதானவங்க எப்படி விட்டுட்டு போறது, அவங்களை பாதுகாக்கிறது ஆள் இல்லை என்பதற்காக வேண்டி அங்கேயே தங்கிட்டாங்க. அல்லாஹ் செய்தி அறிவிச்சிருக்கிறான். அவங்களுக்கு செய்தி வருது, உஹது யுத்தம் நடந்திருக்கு. கர்ண என்ற வயசுக்கு செய்தி வருது, உஹது யுத்தத்துல நபிக்கு ஒரு பல் ஷஹீத் ஆகிருச்சு அப்படின்னு செய்தி கிடைக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, நபிக்கு இல்லாத பல் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பல்ல பொடுங்கிறாரு. அவருக்கு போய் பார்க்கல இல்ல. அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, எந்த பல்லா இருக்குன்னு சொல்லி அவரிடம் இருந்த 32 பல்லா அத்தனை பற்களை பிடுங்கிட்டாரு. இது சாதாரண பிரியம் இல்லை. என் ஹபீபுக்கு இல்லாத அந்த பொருள் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி நபியின் மீது அவ்வளவு உச்சகட்ட அன்பை வெளிப்படுத்தி காட்டி அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியதனால் நபி அவர்கள் அவரை கண்டால் நீங்கள் பார்த்து துவாட்சியை சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் அந்த ஹுப்பு தான், அந்த பிரியம் தான் என்பதை இந்த வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இப்படிப்பட்ட அந்த ஹுப்பை, நேசத்தை, அன்பை நாம் நபியின் மீது அதிகதையும் காட்ட வேண்டும். நபி சொன்ன சொற்களை சொல்லி மக்களை திருத்த வேண்டும். நபி செயல்படுத்தி காட்டிய செயல்முறைகளை நாம் நடைமுறைப்படுத்தி பிறருக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான பிரியம் வரும், ஏற்படும், அர்த்தமாகும். அப்படிப்பட்ட உயர்ந்த செயலை செய்து நபியிடம் பிரியத்தை பெறுவோம். அதன் மூலமா அல்லாஹ்வின் பிரியத்தை பெற்று சுருக்கம் சொல்வோம். படைத்தரப்பு ஏக ஒருவனை எங்கள் அனைவர்களுக்கும் அந்த ஹுப்பு நபியின் மீதும் அல்லாஹ் உன் மீதும் பிரியத்தை ஏற்படுத்தி எங்கள் ஈமானை பலப்படுத்தி அதனால் வாழ்க்கை சுபிட்சமாக இருப்பதற்கு அனைவருக்கும் அருள் செய்வாயாக. ஆமீன் ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.